பண்ணியாச்சா? தேவனுடைய நாமத்திற்கு சகல கனமகிமையின் துதியின் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. ஆதி அப்போஸ்தல நிருபங்களின் விளக்கம் என்ற தலைப்பில் நேற்றைய தினத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காலை வேளையில் தேவனுடைய ஆராதனையில் இந்த தொடர்ச்சி செய்தியை நிருபங்களில் எவ்வளோ முக்கியமானது என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைய சபைகளுக்கு நான் விரோதமாக பேசுகிறேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பெந்தேகோஸ்து சபைகளுக்கு விரோதமாக பேசுகிறேன். சிஎஸ்ஏ புரோட்டஸ்டாண்டு எல்லா ஸ்தாபன போதகர்களுக்கும் விரோதமாக நான் பேசுகிறதுனால கூர்மையாக கேட்டாங்கன்னா அந்த ஸ்தாபனக்காரங்க என்னை கூப்பிட மாட்டாங்க. கூர்மையாக கேட்டால் அறகுறையாக கேட்குறதுனால என்னை அலோவ் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் சத்தியத்தை சொல்லிடணுமே, பூசி முழுக முடியாது, முகஸ்துதி பண்ண முடியாது, மாய்மாலம் பண்ண முடியாது, பொய் சொல்லி ஏமாற்றி அப்படி ஒரு பிழப்பு நடத்தணும்னு அவசியம் இல்லை. எவனும் கூப்பிடாவிட்டாலும் யூடியூப் இருக்குது, நான் பாட்டு உட்காந்து பேசி சத்தியத்தை உலகம் முழுதும் சொல்லுவோம்னாண்டு எண்ணத்தில் தான் நான் இருக்கேன். ஆனாலும் சகோதரர் ஐயா அவர்கள் என் மேலே உள்ள பாசத்தில் தொடர்ந்து அனுமதிக்கிறார், தொடர்ந்து பேச வச்சிருக்கிறார். அவருடைய அந்த நல்ல மனசு எல்லாருக்கும் வராது, ஆனால் எல்லாருக்கும் வரணும். ஆகவே எல்லா சபைகளுக்கும் எல்லா உபதேசங்களுக்கும் விரோதமாக தான் ஆதி அப்போஸ்தல நிருபங்கள் அல்லது உபதேசம் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டு விதமான ஊழியம் இருக்குது. பழைய ஏற்பாடு ஊழியம் வேறு, புதிய ஏற்பாடு ஊழியம் வேறு. பழைய ஏற்பாடு ஜெபம் வேறு, புதிய ஏற்பாடு ஜெபம் வேறு. பழைய ஏற்பாடு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாடு விசுவாசம் வேறு. பழைய ஏற்பாடு சுதந்திரம் வேறு, புதிய ஏற்பாடு சுதந்திரம் வேறு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுனால அது எப்படி சொல்லாமல் எப்படி முடியும்? கண்ணை மூடிக்கிட்டு போனால் மோதலாம், கண்ணை திறந்துக்கிட்டு போய் எப்படி நம்ம இடிக்க முடியும், மோத முடியும்? மற்ற மக்களுக்கு அதை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஆகவே தேவ பிள்ளைகளே, அருமையான கோடம்பாக்கம் சபையை நீங்கள் அறிந்து உணர்ந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு வரணும். மாற்றம் இல்லாவிட்டால் நான் பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்து நான் பேசிட்டு போனவுடனே அடுத்து இடித்து போட்டுருவாங்க, திரும்ப வந்து கட்ட வேண்டியது இருக்குது, திரும்ப இடிப்பாங்க. இதுதானா? ஆனாலும் ஞானமுள்ள மனம் அதில் விளங்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும். நாம் செய்கிற சில விஷயங்கள்லாம் ஏன் தவறு பண்ணுறோம்? தவறு பண்ணுறது தெரியாமையே தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, மற்ற சபைகளை பார்க்குறோம், மற்ற ஊழியக்காரங்களை பார்க்குறோம், மற்றவருடைய பழக்க வழக்கங்களை பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம செய்கிற தவறு என்னென்னா, நிருபங்கள் பக்கம் வராமல் இருக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க, செஞ்சாங்க, அவங்க செய்கிறத நாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த இதை அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க, அந்த கேள்வி கேட்டால் தப்பிச்சிடலாம், சரியான விடை நமக்கு கிடைச்சிடும். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களில் கிறிஸ்தவங்க எப்படி கல்யாணம் முடிக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், தலைமை போதகர் எப்படி, உதவி போதகர் எப்படி, கடைசி காலம்னா என்ன, அந்தி கிறிஸ்துனா என்ன, கள்ள தீர்க்கதரிசினா யார், இரண்டாம் வருகைனா என்ன, எடுத்துக்கொள்ளப்படுதல்னா என்ன, எல்லா கேள்விக்கும் விளக்கம் இருக்கிறது நிருபங்களில் நம்ம படித்தா. இன்றைக்குள்ள அவல நிலைகள் நமக்கு ஏன் வருது? ஒரு ஆவிக்குரிய சபையாக இருந்து ஏன் நான் குறை சொல்ல வேண்டியது இருக்குது, வைய வேண்டியது, திட்ட வேண்டியது இருக்குது? ஏன்? சபைகளை பார்க்குறோம், ஸ்தாபனங்களை பார்க்குறோம், போதகர்களை பார்க்குறோம், அவன் ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், அவனுடைய பாரம்பரியங்களை பார்க்குறோம். அப்போ நம்மளும் செய்யலாம் போடுறதுன்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோம். நமக்கு காப்பி அடிக்கிறது கோல் மாடல்
இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு அதான் சொல்லிட்டேன், பழசுன்னே இருக்குது, பழசு. அதான் 2 கொரிந்தியர் நேற்று 3ஆம் அதிகாரத்தில் 14-15 சொன்னேன். மோசேயின் ஆகமங்கள் பழைய ஏற்பாடு அது வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் இருதயத்தில் என்ன இருக்குது? முக்காடு இருக்குது. அது யாரால் நீக்கப்படுது? கிறிஸ்துவினாலே நீக்கப்படுது. அவங்க மனம் திரும்பும் போது தான் அந்த முக்காடு நீக்கப்படும். யூதர்கள் மனம் திரும்பலை. என்ன மனம் திரும்பலை? அந்த பகுதியை படிங்க. 2 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் பாருங்கள். 16ஆம் வசனம் 15-16 பாருங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது எந்த முக்காடு? பழைய ஏற்பாடு முக்காடு. அவங்க கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு. பழைய ஏற்பாட்டுக்காரன் மனம் திரும்பலை. அந்த மனம் திரும்பது தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இயேசு சொன்ன பிரசங்கமே அதானே. மத்தேயு 4:17 அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் தொடக்கமே மனம் திரும்புதலை பற்றி தான் சொன்னார். யாருக்கு? யூதர்களுக்கு தான் சொன்னார், இஸ்ரேல் மக்களுக்கு தான் சொன்னார் மனம் திரும்புதலை பற்றி. அப்போ மனம் திரும்பாத அவங்க எங்கே? மனம் திரும்பி கிறிஸ்தவங்க ஆன நாம் எங்கே? அவங்க தான் நமக்கு கோல் மாடலா? நம்ம ஞானசானம் பெற்றிருக்கோம், அவங்க ஞானசானம் பெறலை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவன் ரட்சிக்கப்படலை. நம்ம இயேசு கிறிஸ்துவை தேவகுமார்னு விசுவாசிக்கிறோம், அவன் இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கான். நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? இது யாரும் அறியலையே. ஒரு ஒன்றும் தெரியாதவங்கிட்ட போய் பயிற்சி வாங்கிட்டு இருக்க முடியும், முயற்சி கோல் மாடல் ஆக்கிக்கிட்டு இருக்க முடியும். அவனையா நம்ம பின்பற்றணும்? இன்னைக்குள்ள தலைவர்கள் அப்படித்தானே செஞ்சு வச்சுட்டான். நம்மளை என்ன செய்ய? பழைய ஏற்பாட்டு மக்கள் நமக்கு கோல் மாடலாக இருக்க முடியாது. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோப்பின் தேவனும் உண்மைதான் எழுதியிருக்கு. அந்த காலத்தில் அது சரிதான். இன்னைக்கு அது பொருந்தாது. இன்னைக்கு இயேசுவின் தேவன்னு சொல்லி பழகணும்னு அப்போஸ்தலர் எழுதியிருக்காங்க. 2 கொரிந்தியரில் 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். இல்லை 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 3 பாருங்கள். நமது கர்த்தராகிய அப்போ இந்த தேவன் யாருடைய பிதா? யாருடைய பிதா? சொல்லுங்க. இந்த தேவன் யாருடைய பிதா? இங்கே போட்டிருக்கு இயேசு கிறிஸ்துடைய பிதான்னு போட்டிருக்கு. இங்கே வந்தால் தானே தெரியும். அங்கேயே நின்னோம்னா அதை தானே தெரியும், அதானே நமக்கு தெரியும். ஆகவே இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பழைய ஏற்பாடு பின் கண்ணாடி. நீங்கள் வண்டியில் போகிறீங்க, எல்லோரும் 2 வீலர் வச்சுருக்கீங்க. பழைய ஏற்பாடு பின் கண்ணாடி, புதிய ஏற்பாடு முன் கண்ணாடி. பழைய ஏற்பாடை பார்த்துக்கலாம், பார்க்காதீங்கன்னு சொல்லலை, பார்த்துக்கங்க. ஆனால் போக முடியாது, போகக்கூடாது. அது கடந்துருச்சு. அது முன்னாடி போகிறது பார்க்குறதும் போகிறதும் முன்னாடி தான். பின்னாடி பார்த்துக்கலாம், போக முடியாது. பழைய ஏற்பாட்டில் இப்படி நடந்திருக்கு, ஓஹோ இப்படி நடந்திருக்கா, இப்படி நடந்திருக்கா தெரிஞ்சுக்கலாம். சரித்திரம் இல்லை, அது கட்டுக்கதை இல்லை, பொய் கிடையாது, பித்தலாட்டம் கிடையாது. மற்ற புராணங்கள் மாதிரி பழைய ஏற்பாடு இல்லை. நடந்த சம்பவம், வரலாறு எல்லாமே உண்மை, தெரிந்து கொள்ளலாம், நடப்பதற்கு அல்ல. இன்னொரு விளக்கம் சொல்கிறேன். இயேசு அப்பத்தையும் மீனையும் கொடுத்தாரு. ஆனால் நான் தான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம்னு சொன்னார் தவிர அதே மாதிரி மீனை நான் தான் மீனுன்னு சொல்லலை. நான் வானத்திலிருந்து இறங்கின மீனுன்னு சொல்லலை, நான் தான் அப்பம்னு சொன்னார். ஏன் அப்பம்னு சொன்னார்? அப்பத்துக்கும் மீனுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், அப்பத்தில் கழிக்கிற பொருளே இல்லை. ஏதாவது பிச்சு போட்டுட்டு திம்போம் அப்படின்னு ஏதாவது அப்பத்தில் இருக்கா? ஏதாவது கழிக்கிற பொருள் இருக்கான்னு கேட்குறேன். முழுசாக அப்படியே என்ன செய்யலாம்? சாப்பிட்லாம். அப்படியே கமுக்குன்னு அப்படியே திங்கலாம்.
ஏன் மீன் அப்படி திங்க முடியுமா? செதில் இருக்குது, மண்டை இருக்குது, குடல் இருக்குது, கண் இருக்குது, செதில் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல, மண்டை இருக்குது, எல்லாத்தையும் தின்ன முடியுமா? கறி திங்கலாம், கறி எடுத்துட்டு திங்கலாம். அதுலேயும் முள்ளுருக்கும் கோளாறும் தான் திங்கும். முள் இல்லாத மீனே இல்லையே. பழைய ஏற்பாடு அந்த மீனுக்கு ஒப்பனையாக இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஆகவே நான் தான் அப்பம்னு சொன்னார் தவிர நானே மீனுன்னு சொல்லலை. அந்த அப்பத்தில் கூட புளித்த அப்பத்தை குறித்து எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னார். மத்தேயு 16:6 சீசர்களுக்கு சொன்னார், புளித்த அப்பத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. புளித்த அப்பத்தம்னு சொல்லும்போது அவங்க சீசர்கள் என்னடா அது, என்னமோ உணவுலாம் வாங்கிட்டு வரலையா என்னமோ, உடனே அந்த குறுகுண புத்தியில் எழுத்தின்படி உள்ளது தான் பார்க்குறான். இயேசு 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு விளக்கம். மத்தேயு 16:12 அந்த விளக்கம் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்று அந்த மாதிரி எழுத்தின்படி சொல்லாமல் பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று சீசர்கள் அறிந்து கொண்டாங்க. நீங்கள் இயேசுவின் சீசர்களாக இருந்தால் அறிந்து கொள்ளணும். சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர். நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அறிந்து கொள்ளணும். அப்படியே இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் சபையில் மாற்றிக்கிட்டோம். முன்னாடி சங்கீதம் வாசிப்போம், விளக்கம் கொடுப்போம், அதுக்கு ஒரு பிரசங்கமே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அதை எப்படி மாற்றிக்கிட்டோம்னா, நிருபங்கள் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள். இன்றைக்கி எங்கள் சபையில் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறாங்க. இன்றைக்கி என் மகன் ஐசக்கு பிரசங்கம் பண்ணுறான். மாற்றிக்கிட்டோம். எப்படி மாற்றிக்கிட்டோம்? எவனையோ பார்த்து இல்லை, இந்த நிருபங்களை பார்த்து எங்களை மாற்றிக்கிட்டோம். இந்த நிருபங்கள் தான் நமக்கு கோல் மாடல். இப்போ சங்கீதத்தை வாசிக்கிட்டு இருக்கிறோம்னா 137ஆம் சங்கீதத்தில் கடைசியில் உள்ளதை வாசிங்க. 137ஆம் சங்கீதத்தில் கடைசியில் ஒரு பரிசுத்தவான் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார், படிங்க. சின்ன குழந்தைகளை பிடிச்சி கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் கொடூர பாவின்னு சொல்கிறத விட, அயோக்கியன்னு சொல்கிறத விட, அரக்கேன்னு சொல்கிறத விட அவனை எங்கே எப்படி சொல்லுங்க? இதானா சொல்ல முடியுமா நம்ம? ஏன்னா அவன் மதவெறி உள்ளவன், ஜாதி வெறி உள்ளவன். இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் பிரதமர் பெஞ்சமின் நாத்தானியா பள்ளிக்கூடம் மேலே குண்டை போடுறான். ஹாஸ்டல் பிள்ளைங்க பச்சை பிள்ளைங்க துணிச்சிக்கிட்டு இருக்காங்க, அங்கே குண்டை போடுறான். சின்ன குழந்தைங்க காப்பகம் அங்கே குண்டை போடுறான். ஏன்னா அவனுக்கு இரக்கம் கிடையாது. இன்னைக்கு இருக்காங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் அன்னைக்கு மோதி அடித்தவன் அன்னைக்கு சொல்கிறது இருக்கட்டும். இப்போ உக்கிரன் போர் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அவன் மனம் திரும்பலை, இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். தேவ பிள்ளைகளே, நாம் யூதர்கள் அல்ல, நம்ம கிறிஸ்தவர்கள். அதை மறந்துடக்கூடாது. இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். லூக்கா 19:41 பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுது 44 சொல்கிறாரு, உன் பிள்ளைகளை தாண்டா மோதி அடிக்க போகிறாங்க, உன்னை எப்பத்து நெருக்கி உன்னை தாண்டா காலி பண்ண போகிறாங்க, நீ தான் அநியாயமாக போகிற, என்னை அறியலையே, நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியலையே, என் மேலே பல்ல கடிச்சு எனக்கு குரோதம் ஆண்டு என்னை எப்படியாவது கொல்லணும்னு வகை தேடிக்கிட்டு இருக்கீங்களே தவிர உங்களை ரட்சிக்க வந்திருக்கேன், உங்களை பரலோகத்தில் சேர்க்க வந்திருக்கேன். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் சொல்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னை இவ்வளோ திமிராடா, உனக்கு கடவுளுக்கு சமமாக கடவுளுக்கு மேலே ஆக்கிரியான்னு சொல்லி உள்ளதை சொன்ன என்னைய குலகாரமாக என்னை கொலை செய்கிறதுக்கு எத்தனமாக இருக்கீங்களே. இந்த கிடைத்த நாளையாகியும் இந்த சத்தியத்தை அறிந்திருந்தால் நலமாயிருக்குமேன்னு கண்ணீர் வடித்த மாதிரி இன்னைக்குள்ள சபைகளை குறித்து, இன்னைக்குள்ள ஸ்தாபனங்களை குறித்து, இன்னைக்குள்ள போதகளை குறித்து கண்ணீர் விட வேண்டிய கெதியில் நம்ம இப்போ இருக்கோம். ஒரு போதகர் சொல்கிறாரு,
ஐயா இப்போ சொன்னார்ல பாளையங்கோட்டை அடேங்கப்பா பெரிய பாஸ்டரான் அவர் பாளையங்கோட்டையில் அடேங்கப்பா நிறைய சபைகள்லாம் ஏற்படுத்தினாராம். பழைய ஏற்பாட்டை கடைப்பிடிக்கிறதுனால அதை சொல்கிறதுனால அவர் சொல்கிறாரு, ராபோஜனத்தில் திருவிருந்தில் மிச்சமாக இருக்கிற அந்த ரசத்தை விசுவாசியை எவனும் குடிக்கக்கூடாதான். அவன் தான் குடிக்கணுமா, அவன் மனைவி குடிக்கணுமா, அவன் பிள்ளை குடிக்கணுமா, அவன் குட்டி குடிக்கணுமா, விசுவாசிக மிச்சமாக இருந்தால் குடிக்கக்கூடாதான். அப்படி குடித்தா என்ன நடவடிக்கை தெரியுமா? துப்பாக்கி எடுத்து சுட்டுருவார். ஐயா போதவர் சொல்கிறார், தலைமை போதவர், துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன், நானும் சுட்டுக்குருவேன். நீ என்ன சுட்டுக்குற? கிறுக்க பிடிச்சி போட்டுருக்கு. ஏழரை பிடிச்சிருச்சு. அதான் சொன்னார்ல, ஏழரையோட அந்த கதவை பூட்டிடுவாருன்னு. அந்த மாதிரி 7.5 ஆளுங்க நிறையா இருக்கான். மூத்த போதவனம் அடேங்கப்பா பெரிய ஆனா ஐயா துப்பாக்கி வந்துச்சு, குலகார பாவியாக இருக்கானே தவிர. இது எதுக்கு சொல்கிறான்னா, பழைய ஏற்பாட்டை அவன் கோட் பண்ணுறான். அந்நியன் கொலை செய்யப்பட கடவான் வசனம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அந்த புத்தி தானே அவனுக்கு இருக்குது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவாண்டு இவர் சொன்னது எப்படி அவனுக்கு தெரிய போகுது? இந்த மாதிரி தலைவர்கள் நமக்கு முங்கோடியாக இருந்தால் எப்படிடா விளங்கும்? நம்ம எப்படி ஆண்டவருடைய கரை சேர்க்க முடியும்? எல்லாரும் ஊழியத்துக்கு வாங்கன்னா எந்த ஊழியத்துக்கு வர்ற போது அதை சொல்லு. எந்த ஊழியத்துக்கு வர்றது போது அதை பேசு. நிருபங்கள் அப்போஸ்தலர் நிருபங்கள் ஊழியத்துக்கு வரவா, இல்லை பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு போவா? கொம்பை வச்சு ஊதிக்கிட்டு இருக்கான். ஊடு லேவி ஊழியம்னு இன்னைக்கு ஒருத்தன் ஊதிக்கிட்டு இருக்கான். லேவி ஊழியமா நம்ம ஊழியம்? லேவி ஊழியம் 3000 பேரை கொன்னான். யாத்திரா 32:28 மோசே லேவியர்கள்லாம் என்கிட்ட வாங்கடான்னு சொல்கிறான். ஏன்னா அவன் லேவியன், அவன் ஒரு ஜாதி புத்தி, எல்லாம் அவன் ஜாதி எல்லாம் போயிட்டான். போன உடனே வெட்டுறான்னு சொல்கிறான். அந்த யூதர்கள்லாம் வெட்டு. ஏன்னா கண்ணுக்குட்டி செஞ்சிட்டாங்களாம், ஆடல் பாடல் நடத்துகிறாங்களாம், திருவிழா கொண்டாடுறாங்களாம், குத்து நடனம் கும்மாங்குத்து ஆடுறாங்களாம். வெட்டுங்கடான்னு சொல்லிட்டா எல்லாம் சர மாதிரி வெட்டி குவிச்சு எத்தனை பேரை கொன்னா? இந்த படிங்க, லேவி புத்திரர் மோசே சொன்னபடியே நீங்களும் மோசே சொன்னபடியே செய்தா நீங்கள் குலகார பாவிகளாக தான் போவீங்களே தவிர பரலோகத்துக்கு வர முடியாது. மோசே சொன்னபடி செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க படிங்க. அந்த நாளில் ஜனங்க ஏறக்குறைய 3000 பேர் கொன்னா. இதானா ஊழியம்? இதானையா ஊழியம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒரே பிரசங்கம். வாயில் வெட்டுறான், அவன் நிச்சயமாகவே வெட்டி கொண்டுட்டான். இவன் வாயில் வெட்டுறான். வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயத்தை வச்சு இவன் வெட்டினா 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 3000 பேரை கொன்னான் மோசே. அதனால தான் பவுல் சொல்கிறான், அவன் மரணத்துக்கு எதனாலும் ஊழியம் செய்தான்னு சொல்கிறான் பவுல். நம்ம பவுல் பக்கம்தான் நம்ம பின்பற்றணும், மோசையை நம்ம பின்பற்றக்கூடாது. தெரிஞ்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். அவன் யார்? யூதன், நியாயப்பிரமாண வைராக்கியம் உள்ளவன், கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்துறவன். அவனை விடவா நீ? பழைய ஏற்பாட்டையே குறை சொல்கிறார். அவனை விடவா நீ? அவனை விட நீ வேத பண்டிதரா, ஞானியா, கல்விமானா? அவனை விட நீ பெரியாவா? அவன் சொல்கிறான். அவன் மனம் திரும்பின பிறகு, அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, மெய்யான ஒளியை தரிசித்த பிறகு முற்றிலும் அவன் ஊழியமே மாறிடுச்சு, அவன் பழக்க வழக்கமே மாறிடுச்சு, முற்றிலும் கிறிஸ்தவன் ஆயிட்டான். அவன் சொல்கிறான், நான் கிறிஸ்தவ பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. நீங்கள் பவுலை பின்பற்றுங்க, ஸ்தாபனங்களை பின்பற்றாதீங்க, அவரை பின்பற்றுவோம். அந்த மூத்த போதவர் இவர் சொல்கிறாரு,
இவர் இப்படி சொல்கிறாரு, இந்த ஸ்தாபனத்தை தான் எங்களுக்கு தலைவர், இவர் தான் ஹெட் ஆஃபீஸு, இவர் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லி இன்னைக்குள்ள நாதாரிகளை யாரையும் பார்க்காதீங்க. அப்போஸ்தலர்களை பாருங்க. யூதா 17 போட்டிருக்கு. யூதா 17 படிங்க. யூதா 17 வெளிப்படுத்துகிற விஷயத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரே தாள். யூதா 17. நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்க. இப்போ இன்னைக்கு நாம் நினைவு கூறுறது யார? ஆதி அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். இன்னைக்குள்ள அப்போஸ்தலர் கிடையாது. இன்னைக்குள்ளவங்க கள்ள அப்போஸ்தலர்களாக இருக்காங்க. ஆதி அப்போஸ்தலர் நான் ஏன் பேர் கொடுக்குறேன்னா, இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவங்கள நினைங்க, அவங்கள கோல் மாடலாக நினைங்க, அவங்கள முன்மாதிரியாக நினைங்க. எங்கே போய் நினைக்கிறது? அவங்க தான் இல்லையே ஆள். நிருபங்கள் இருக்குது ராஜா, நிருபங்கள் இருக்குது. அவங்க நிருபங்கள் இருக்குது. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் நமக்காக தானே எழுதியிருக்காங்க. கிறிஸ்தவங்க இப்போ கடைப்பிடிக்கிறதுக்கு தானே எழுதியிருக்காங்க. ஆகவே தயவு செய்து தேவ பிள்ளைகளே, நிருபங்கள் பக்கம் வாங்க. 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, பேதுரு அவனும் யூதன் தான், பழைய ஏற்பாட்டில் வைராக்கியம் இருந்தவங்க தான். எல்லாம் யாரும் முஸ்லீமாக எவனும் வரல, இந்துலேருந்து எவனும் வரல, எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரன் தான், யூதன் தான். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவன் நமக்கு புத்தி சொல்கிறான்யா. படிங்க. அதில் 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நிருபங்களை பற்றி 15 படிங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலோ, நமக்கு அவனுக்கு சேர்த்து சொல்றான், நமக்கு பிரியமான பவுலும், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அள்ளப்பட்ட ஞானத்தினாலே இதே மாதிரி அவன் நல்லபடியா எழுதிக்கிட்டு இருக்கான். எல்லா நிருபங்கள் என்பது கவனிங்க, நிருபங்கள் என்பது எல்லா நிருபங்களிலும் இந்த மாதிரி சத்தியங்களை குறித்து ஆழமா பேசுறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்களை அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டி பேசுற மாதிரி தங்களுக்கு கேடு உண்டாகும்படி இவைகளையும் புரட்டுறாங்க. எதை? நிருபங்களையும் புரட்டுறாங்க, கேடு உண்டாகும்படி. பேதுரு சொல்றான், பேதுரு தான் மூத்த ஊழியக்காரரு. முதன்மையா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 முதல் சகோதரனாக, அப்போஸ்தலனாக, சீசனாக இயேசுவாலேயே நியமிக்கப்பட்டவன். அவன் யூதர்களாக இருப்பதுனால, யூத சகோதரர்களோடு அவன் இருக்கிறதுனால சில நேரங்களில் பல்ட்டி அடிக்கிறான். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் நேரடியாக அந்த காட்சியை பார்க்குறான். முகமாக அவன் மேலே குற்றம் சொல்கிறதுனால எதுக்குறான். ஏயா நம்ம ஊழியக்காரன் சத்தியத்தை சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி நீ மாயமாலம் பண்ணுறவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ இது பண்ணுற. பர்னபாவும் அதில் ஒன்றால் எழுப்புண்டு போகிறான். சரியா நீ வேதத்தை சரியா கரெக்டாக சொல்லலைன்னு சொல்லி ஒரு பெரிய மூத்த ஊழியக்காரனே எதுக்கு சொல்கிறாயா. கடைசியில் வந்த பவுல், நீ எல்லாம் ஒரு ஆளா, நேற்று வந்தவன் எனக்கு சொல்லலாமான்னு சொல்லி அந்த பேதுரு நினைக்காம பாராட்டுறான். கடைசியில் அவன் நிருபத்தை எழுதும்போது பவுலுடைய நிருபங்களை பாராட்டுறான். அரிதாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி அதை பாராட்டுறான். அதுதான் அவர் உண்மையான ஊழியக்காரனுக்கு அடையாளம். லேலுயா. ஆகவே நிருபங்கள் பக்கம் வாங்க, நிருபங்களில் புரட்டாதீங்க. புரட்டுறாங்கன்னா
மாற்றி மாற்றி பேசுகிறது, அங்கே ஒன்று பேசுகிறது, இங்கே ஒன்று பேசுகிறது, தப்பாக விளக்கம் கொடுக்குறது. தயவுசெய்து நிருபங்கள் பக்கம் கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக படிச்சிங்கன்னா கரெக்டாக தெளிவாக வரும். இதில் வச்சு உங்களை சபையை மாற்றிக்கிங்க, உங்கள் உபதேசத்தை மாற்றிக்கிங்க, பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிங்க, ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிங்க, உடைய எல்லாம் போட்டு முடி எப்படி இருக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸு எப்படி போடணும், உடை எப்படி எல்லாம் இதில் இருக்குது. நகை போடலாமா போடக்கூடாதா இதில் இருக்குது. பொம்பளைங்க ரெவரண்டாக ஆக்கியிருக்காங்க, பிஷப் ஆஃபீஸில் பொம்பளை ஆக்கியிருக்காங்க. கரெக்ட் இல்லையா? இதை பார்த்து இதில் பார்த்து திருத்திக்க. அவன் சொல்கிறத வச்சு நீ செய்யாத. அவன் செத்து போகிற நாய் நாற்றம் அடிச்சுட்டு போயிடுவான். அவன் சொல்கிறத கேட்காத. அப்போஸ்தலர்களை சொல்கிறத கேளு, அதை நினைவு கூறு. அதை குறித்து என்ன எழுதியிருக்காங்க அதை நோண்டி பார்த்து கண்டுபிடிச்சி அதன்படி உன்னை மாற்றிக்க. நான் இப்போ என்னையவா சொல்கிறேன், என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன்னா, இல்லை நான் எனக்குன்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குன்னு சொல்கிறேன்னா, இல்லை நான் ஒரு தலைவரை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன்னு அந்த போதனையை பரப்பிக்கிட்டு இருக்கேன்னா? நானும் பெந்தேகோஸ்து பாஸ்டராக இருந்தவன் தான், சிஎஸ்ஐ பாஸ்டராக இருந்தவன் தான், அதுக்கு முன்னாடி வைராக்கியமான ஒரு இந்துவாக இருந்தவன் தான், கடவுளே இல்லைன்னு சொன்னவன் தான். இன்றைக்கி ஏன் இந்த சத்தியத்தை தைரியமாக பேசுகிறேன்னா, நிறுவங்கள் இருக்குது. இதை குறித்து தைரியமாக நான் பேசுறதுக்கு காரணம் ஆதாரத்தோடு பேசுகிறேன், இதில் உள்ளதை பேசுகிறேன், தெரிஞ்சதை பேசுகிறேன், ஏதோ என்னால் முடிஞ்ச தெரிஞ்ச அளவில் நான் பேசுகிறேன். இன்னும் தெரியாத நிறையா இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் தெரிஞ்சுட்டு பேசுங்க, மாற்றுங்க, இதன்படி உங்களை மாற்றிக்குங்க. 2 கொரிந்தியில் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க, 2ஆம் வசனம். எங்கள் இருதயங்களில் எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டு சகல மனுஷராலும் வாசிக்கப்பட்டு எங்கள் நிருபம் நீங்கள் தானே. யாரு? கிறிஸ்தவங்க தாயா நிருபம், கிறிஸ்தவங்க தாயா நிருபம், நீங்கள் தாயா நிருபம். உங்களை தான் அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளினால் அல்ல. அதான் மோசே ஊழியம் கற்பலை, அதனால் அல்ல, இருதயங்களின் சதையாகிய பலைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கீங்க. லேலுயா. இதுதான் புது உடன்படிக்கை ஊழியம் சொல்கிறது. 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை என்ன செய்தார்? தகுதி. அவரும் இல்லை, அவரும் செஞ்சார் இல்லை, அவரே இழுங்க, அவர் தான் எங்களை தகுதி உள்ளவராக ஆக்கினார். லேலுயா. புது உடன்படிக்கைன்னு சொன்னாலே பழைய உடன்படிக்கை ஒன்று உண்டு என்று அர்த்தமாகுது. பழைய உடன்படிக்கை அமுலில் இருக்குமானால் புது உடன்படிக்கைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார். இந்த வசனம் படிங்க. எபிரேயர் 8:15 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்றதுனால முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது உருவழிந்து போகிறதுக்கு காலம் சங்கம். உருவழிஞ்சு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. ஆகவே இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தை சீசர்களுக்கு திராட்சரசமாக கொடுக்கும்போது புது உடன்படிக்கைக்கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னார். பழைய உடன்படிக்கை மிருகங்களுடைய இரத்தம், புது உடன்படிக்கை இயேசுவின் சொந்த இரத்தம். இயேசு ஒரு யூதனா பிறந்தாலும், யூத கலாச்சாரத்திலே வாழ்ந்தாலும், விருத்திய சேதனம் பண்ணப்பட்டாலும், ஓய்வு நாள்தோறும் அந்த முறையில் ஆலயங்களுக்கு போனாலும், அவர் பிதாவாகிய தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கத்தை ஊழியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதத்திலையும்
அவங்களுக்கு இடரெல்லாம் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் அவங்களோட தயவு பெற்று தான் இருந்தார். 30 வயசுக்கு பிறகு தான் ஞானஸ்நானம் எடுத்து முத புது உடன்படிக்கை ஊழியத்தை இயேசு தொடங்குகிறார். தொடங்கும்போது பிதாவாகிய தேவன் என்ன பேசுகிறார் தெரியுமா? என்னுடைய நேசகுமாரன் இவரே. மத்தேயு 3:17, இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இவரிலே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். தானியேல்ல பிரியமா இருக்கிறேன்னு நம்ம சொல்லும் போது, இவரில் பிரியமா இருக்கேன்னு சொல்லும் போது, ரெண்டுலையும் நம்ம இணைக்கும் போது நம்ம இயேசுவை தான் கோல் மாடலாக எடுக்கணுமே தவிர தானியேலை விட்டுறணும். தானியேலை கோல் மாடலாக எடுக்க முடியாது. அன்னைக்கு உள்ளவங்களுக்கு அது சரி. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது கண்களை ஏறெடுத்து பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவேன்னு சொல்லி பரலோகத்தில் கண்களை ஏறெடுத்து பரலோகத்தில் தேவன் இருப்பதாக அங்கே நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே தவிர எருசலேமை பார்த்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அழிய போகுது, நாசமாக போகுது, அநியாயமாக போகுது. அதே மாதிரி கிபி 70 தீத்து ராயினால் முற்றுகையிடப்பட்டு அழிக்கப்பட்டது. ஒரு சுவர் ஒன்று தான் இருக்குது. இப்போ எருசலேமில் சாலமோன் ஆலயம் கிடையாது. ஆகவே பழைய ஏற்பாடு ஒரு மதம், அது ஒரு சடங்காச்சாரம், அது ஒரு பாரம்பரியம். அதே மாதிரி இந்து என்பது ஒரு மதம், அதே மாதிரி இஸ்லாம் முஸ்லீம் என்பது ஒரு மதம். இயேசுவுக்கு 400 வருஷத்துக்கு பிறகு தான் முஸ்லீம் மதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. குரான் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் மிஸ் பண்ணி சேர்த்து வெளியாக்கப்பட்டது தான் திருக்குரான் சொல்கிறது. அவன் ஆதாம்னு சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆதம் நபி அப்படின்னு சொல்லுவான். அவன் ஏவாள்னா ஏவல்னு சொல்லுவான். அவன் ஆபிரகாம்னா இப்ராஹிம் சொல்லுவான். அவன் யாக்கோப்புனா யாக்கோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் ஈசாக்குன்னா இஸ்மவேல்னு சொல்லுவான். அங்கே இஸ்மவேல்னா இவங்க இஸ்மாயில்னு சொல்லுவாங்க. தாவீதுக்கு தாவூத்து, சாலமோனுக்கு சுலைமான். இதிலிருந்து செட்டப் பண்ணப்பட்ட மறைவின்றது தானே. அதனால அதை பின்பற்ற முடியுமா? ஒரு நாட்டில் அதே மாதிரி ஒரு நீக்கிறோ ஒரு போதகர், கிறிஸ்தவ போதகர் முஸ்லீமாக மாறிட்டாயா, சபையோடு சேர்ந்து எவனோ அவன் சொல்லி கொடுத்து டக்குன்னு பல்டி அடிச்சிட்டான். சபையாக மாறிட்டாயா முஸ்லீமா? காரணம் என்னென்னா இந்த மாதிரி தெளிவில்லாதனால தானே, தெரியாதனால தான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு வித்தியாசம் தெரியாதனால தான் பல்டி அடித்தது. அதனால தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு இருக்கட்டும், புதிய ஏற்பாடு தான் கோல் மாடல், மாதிரி, முன்மாதிரி. அதுக்கு தலைவர் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மரித்தேன் உண்மைதான், ஆனால் சதாகாலம் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வெளிப்படுத்துகிற 1:18 ஏவன் சொல்ல முடியும்? எல்லாம் செத்துட்டாங்க. தாவீதை பற்றி பெருசாக சொல்லுவாங்க. டேங்கப்பா, எங்கள் தாவீது தான் தலைவர், அவர் கொடி இன்ன வரைக்கும் 6 முகன கொடி இன்ன வரைக்கும் இஸ்ரேல் நாட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் தான் மெயின் ஆளுகன்னு சொல்லி தாவீதை கொண்டாடுறாங்க. தாவீதின் குமாரன் தான் கிறிஸ்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுமக்கள் தெரியாமல் சொல்கிறாங்க. ஒரு கூட தாவீதின் குமாரன்னு சொன்னால் இயேசு இவங்களுக்கெல்லாம் போய் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட மெயின் ஆளுகிட்டே கேட்போம்னான்னு சொல்லி மத்தேயு 22 அதிகாரத்தில் 39-40 மெயின் ஆளுகளையே வந்து தலையில் கையா வைக்கிறார். கிறிஸ்து யாருடைய குமாரன்னு கேட்குறாரு. அவங்க வழக்கத்தின்படியே நாங்கள் தாவீதின் குமாரன்னு சொல்கிறாங்க. 110 சங்கீதத்தை இயேசு அங்கே ஒப்பிடுறாரு. அந்த தாவீது அந்த கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கும் போது அவனுக்கு அவர் எப்படி குமாரனாக இருக்க முடியும்னு கேட்குறாரு. ஒன்றும் பதில் பேசலை. ஒன்று இயேசுகிட்ட எவன்டா பதில் பேச முடியும்? அவரை தப்பி பேச முடியுமா? அவரை மீறி எவனாவது விளக்கம் சொல்ல முடியுமா? வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் உண்டுன்னு அவர் மாதிரி யார் சொல்ல முடியும்? காற்றையும் கடலையும் அவர் மாதிரி யார் அதட்ட முடியும்? மரித்து உயிரோட அவர் மாதிரி யார் எழுந்திருக்க முடியும்? தாவீது செத்துட்டான், இன்ன வரைக்கும் கல்லறை இருக்குன்னு சொல்லி பேதுரு சொல்கிறான்.
தாவீதை குறித்து தைரியமாக கோத்திர தலைவராகி தாவீதை குறித்து தாராளமாக பேச இடம் கொடுங்க, ஏன்னா கொன்றுவாங்க, அடிச்சிருவாங்க. மதவெறி உள்ளவங்க தாராளமாக பேசுறது இடம் முடியா, நான் பேசுகிறேன்னு சொல்லி தப்பி கொஞ்சம் ததுங்கி பேசுகிறான் பேதுரு. அவன் கல்லறை இன்ன வரைக்கும் இருக்கு. தேவனால் எழுப்பப்பட்டவரோ மரணத்தை காணவில்லை. இயேசுவை தாவீதோட ஒப்பிட்டு பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னாங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, தேவனும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார், நாங்கள் அதுக்கு சாட்சின்னு சொன்னாங்க. பழைய ஏற்பாட்டில் எவனும் உயிர் தள்ளலை, இயேசு ஜீவிக்கிறார். அதனால் உயிருள்ள மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கமே தவிர, உயிருள்ள வழிதான் இயேசுவின் மார்க்கமே தவிர, பழைய ஏற்பாட்டுக்காரன மணிக்கணக்கில் நீங்கள் பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டிய அவசியம் இனிமேல கூடாது. இனிமேல இன்னைக்கு சொல்கிறேன், இனிமேல மாற்றிக்கிங்க, கூட மாற்றிக்கங்க. நான் மாற்றிக்கிட்டேன். நான் பிறப்பாலேயே இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டா பிறந்தேன். ஒன்றும் தெரியாது, பைபிள் வாசிக்கிறதே எனக்கு தெரியாது. ஒரு பேதை என் கண்களை கர்த்தர் திறந்தார், எளியவனை தெரிந்து கொண்டார். கழுதை கொண்டு பேசுகிற மாதிரி என்னை கொண்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, மாற்றிக்கிங்க, மாறுங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. பழைய ஏற்பாட்டை மணிக்கணக்கில் பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. இன்னைக்குள்ள பெரிய போதகர்களை பின்பற்றாதீங்க. போவாசே போர்வையை மூடும் ஐயா அப்படின்னு ஒரு ஐயா பாடுறாரு. ஏன்னா களத்தில் போவாசி படுத்துக்கிட்டு இருந்தானா, ரூத்தூர் பொம்பளை ஒரு பெரிய அம்மா மருமகளை கூப்பிட்டு, நகோமி அம்மா அந்த ரூத்தை கூப்பிட்டு, அவன் உனக்கு முறை மாப்பிள்ளை நைட்டில் தெரியாமல் போ, எண்ணெய் பூசி சிங்காரிச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸப் பண்ணிக்கிட்டு. ஒரு பொம்பளை இப்படி சொல்லுவான் ஐயா, தெரியாமல் அவன் தூங்கிட்டு இருப்பான், மெல்ல போய் போர்வை எரித்து உள்ளே நுழைஞ்சிக்க, மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்குருவான். இப்படி சொல்லுவாள் ஐயா நாட்டில். இது ஒரு தலைவி, இது ஒரு மூத்த போதகன், அடேங்கப்பா. அவன் முன்மாதிரியாக அந்த ரூத்தை பேசுகிறது, இது நகேமியாக பேசுகிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு அதை சொல்லணுமா? அது தகுதியாது? சொல்லுங்க. அவன் பாருங்க அவன் ஒரு வாலிவன் டக்குன்னு எந்திரிச்சு அதிர்ச்சியாகி என்னடா ஒரு பொம்பளை இருக்குன்னு பார்க்கும்போது, அம்மா இப்படி வர்றது முறை இல்லைம்மா, பாருங்கள் ஒரு ஆம்பளை பாருங்கள், ஒரு ஆம்பளை அப்படி இருக்கணும், நீ முறை இல்லைம்மா, நீ போம்மா, வெளியே தெரிஞ்சு 4 பேருக்கு முன்னாடி பேசி முறையாக உனக்கு கல்யாணம் கட்டிக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் குறுக்கு வழியில் வராதுன்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்புகிறான். இதெல்லாம் சரித்திரம். அதெல்லாம் நம்ம மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? இன்னொருத்தன் பொம்பளையை கெடுத்தான் தாவீதை போல டான்ஸு ஆடுவேன். இன்னொருத்தன் பொம்பளையை குளிச்சுக்கிட்டு இருந்தால், ஏண்டாமே வேலை இருந்து பார்க்குற, யுத்தத்துக்கு போகிறத விட்டுட்டு உன் வேலையை விட்டுட்டு நீ ஏன் குளாத்திக்கிட்டு இருக்கிற, மக்களை கொள்ள வச்சுட்டு நீ என்னடா குத்து நடுற கும்பா குத்து ஆடிக்கிட்டு இருக்க. அந்த பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்க, மேலே இருந்து பார்த்தா அந்த பாவம் இன்னார் யாருன்னு விசாரிக்க சொல்கிறான். விசாரிக்கும் போது இன்னொருத்தன் மனைவின்னா அதோட திருந்த வேணாம், இன்னொருத்த மனைவியா, அதுவும் உரியாவின் மனைவியா, அதுவும் உண்மை உள்ள போர்ச்சேவக மனைவியா, ஐயோ நம்ம நினச்சதே தப்பாக போச்சுன்னு சொல்லாமல் கூப்பிட்டு வாடான்னு சொல்லிட்டான். கூப்பிட்டு வர சொல்லி கெடுத்துட்டான். இவனாயா நமக்கு கோல்டு மாடலு முன்மாதிரி, இவனா கெடுத்துட்டான். பாவம் கெடுத்துட்டு அனுப்பி கர்ப்பம் ஆயிடுச்சு. இந்த பழியை யார் மேலே போடுவோம்? புருஷ மேலேயே போட்டுருவோம்னான்னு சொல்லி பாருங்கள். இதை விட பெரிய குற்றம் அது. அவன் செஞ்ச குற்றத்தை விட பெரிய குற்றம் புருஷ மேலேயே அந்த குற்றத்தை போட்டுருவோம்னு அவனை வர சொல்லி நல்லா தண்ணி அடிக்க விட்டு மனைவிட்ட போடான்னு சொல்கிறான். எவ்வளோ கேவலம், எவ்வளோ அசிங்கம். அந்த போதையிலும் கூட நிதானமாக அவன் அங்கே தான் படுத்து தூங்கினானே தவிர அவன் வீட்டுக்கு போகலை. அப்பேற்பட்ட அந்த நல்ல போர்ச்சேவனுடைய குணத்தை அறியாமல் அவனை கொல்லும்படி அவங்கிட்டயே எழுதி அனுப்பி நீ அதிகாரிக்கிட்ட கொடுறான்னு சொல்கிறான். அவன் பாவம், அவன் கிரிமினல் மைண்டோட இருந்தால் போகிறவனையே பார்த்துருப்பான். பாவம்
அப்படியே ராஜாவை கடவுளாக நம்புகிறவன் பாவன். அவன் போன உடனே அந்த அதிகாரிகிட்ட கொடுக்க, அந்த அதிகாரி படித்து இவனை மும்புறமாக யுத்தம் நடக்கும்போது தள்ளி விட்டு ஒதுங்கிருங்க, சாகட்டும். எப்படி? இதை விட என்னடா துரோகம் வேணும்? செத்த உடனே கொன்ன உடனே அப்படியே இளவு கொண்டாடி அழுத மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டையை போட்டால் இன்னொருத்த மனைவியை, அந்த குழந்தை பிறக்குது. கர்த்தர் அடித்தார். 2 சாமுவேலில் போட்டிருக்கு. கர்த்தர் அந்த குழந்தைய அடித்தார்னே இருக்கு. அதுலையாவது அறிவு வேணாம், புத்தி வேணாம். உபவாசம் ஜெபம் வேறு. கோயிலில் உபவாசம் ஜெபம். இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான் ஜெபிக்கிறாங்க. இன்னொருத்த மனைவி ஆட்டையை போடுறான், ஆண்டவரே அந்த சகோதரி எனக்கு சொந்தமாக்கி தாரும். அந்த அம்மாவை நினச்சி ரொம்ப துக்கம், பாவம். அந்த அம்மா இன்னொருத்த பொம்பளையா, இன்னொருத்த மனைவி நினச்சி ரொம்ப துக்கம், ரொம்ப கவலை, ரொம்ப வேதனையோடு ஒரு ஆராதனைக்கு போகிறான். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சரி, கர்த்தர் அல்லேலூயா பேசிட்டாரான்னு சொல்லி அவன் என்ன தாவீதை பார்க்குறான்ல, அது ஒரு குற்றமாக தெரியாது. ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான் இருக்கு, அது குற்றமாக தெரியாது. நிறையா பேரை கொண்டு இருக்கான், அது குற்றமாக தெரியாது. அப்புறம் யாக்கோப்பின் தேவன் 4 மனைவி, 13 பிள்ளைங்க, மாமாங்கிட்ட ஏமாத்தினேன், சொத்து சுகம் நாய் பேயெல்லாம் கூட்டிகிட்டு இருவரும் பரிவாரங்களோடு இவன் அந்த பாட்டு வேற பாடுறான். வெறுங்கையோடு நான் போனேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தீர், எனக்கு தந்தீர், எனக்கு தந்தீர். நீ 4 மனைவி வச்சுக்க ராஜா. ஆபிரகாம் ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான் இருக்கு, தெரியுமா எவனுக்காது? அது அந்த காலத்தில் சரியா? கேத்துரால விவாகம் பண்ணினான். ஒரு மனைவி இறந்துட்டா விவாகம் பண்ணுறது தப்பு இல்லை, குற்றம் புதிய ஏற்பாட்டை சொல்லலை, பண்ணலாம். ஒப்பாட்டிகளை வச்சுருந்தானே இருக்க. ஆதியாகமம் 25 ஒரு பெரிய மனுஷனுக்கு இந்த புத்தி தகுமா? நிறைய சொல்லலாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால அந்த சாக்கடை வேண்டாம். அதே அந்த காலத்து காட்டு மிராண்டி காலங்களுக்கு சரி. ஆனால் அவன் அந்த நிலைமையிலையும் கர்த்தரை பின்பற்றி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால, சொந்த மகனையே கர்த்தருக்காக வெட்ட துணிஞ்சதுனால, அந்த நல்ல கிரியைகள் நல்ல காரியங்களை ஒரு பக்கம் பார்க்கலாமே தவிர மறுபக்கம் டேஞ்சராக தான் இருக்குது. ஒரு பழம், ஆப்பிள் பழம், ஒரு பக்கம் அப்படியே புழு பிடிச்சி அசிங்கமாக இருக்குது, ஒரு பக்கம் நல்லா இருக்குது. இதை மட்டும் வெட்டி சாப்பிடுங்கன்னா சாப்பிடுவீங்களா? இங்கிட்டு சாக்கடையாக இருக்குது, இங்கிட்டு நல்லா தானே திம்பம்னான்னு எப்படி சொல்ல முடியும்? குஷ்டரோகி கையில் அலுவா இருந்தால் அவன் குஷ்டரோகி தான், அலுவா நல்லது தானே, அதை எடுத்து சாப்பிட்றான்னு எப்படிடா சொல்ல முடியும்? எப்படி சாப்பிடுவோம்? அது மாதிரி தான் பழைய ஏற்பாடு. ஒரு பக்கம் சுமாராக இருக்கும், ஒரு பக்கம் அயோக்கிய நாயாக தான் இருப்பான். அதை எப்படி நம்ம முழுசாக கழிச்சிடணுமே தவிர, ஏசு கிறிஸ்து தான் முழுசாக நம்ம மாடலாக எடுக்கணும். இயேசுவை ஏதாவது குறை சொல்ல முடியுங்க? இப்போ சொல்லுங்கள். இப்போ இத்தனை குறைய பழைய ஏற்பாடுக்காரன்னு சொல்கிறோம்ல, இயேசுவை சொல்ல சொல்லுங்கள், அவருடைய அப்போஸ்தலரை சொல்ல சொல்லுங்கள், யூதாசை தவிர சொல்ல சொல்லுங்கப்பா. இப்போ நான் சவால் விடுறேன். அல்லேலூயா. இவங்க நமக்கு கோல் மாடலா? இயேசுவை கூட கோல் மாடலாக ஒரு தேவகுமாரன் அவரோட என்னை இணைக்க முடியாதுன்னு கூட நீ சொல்லலாம். அவர் அப்போஸ்தலரோட என்னை, யாக்கோப்பை பாரு, யூதாவை பாரு, பேதுருவை பாரு, யோவானை பாரு, தோமாவை பாரு, எத்தனையோ அப்போஸ்தலரும் எத்தனையோ கிறிஸ்தவ இருக்கான்ல, அதை பாருப்பா மகனே. அதை உன் மாடலாக்கு, அந்த நிருபத்தை பாடமாக்கு, அதை உனக்கு இது பண்ணினா அதுதான் உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான சபைகள். அதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் நிருபங்களை வச்சு தான் தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாங்க. அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் ஒருத்தன் குண்டை தூக்கி போடுறான். என்ன குண்டுன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் விருத்தே சேதனை அடையாவிட்டால் ரசிக்கவே பட மாட்டீங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். கிறிஸ்தவன் தான், அறகுறை கிறிஸ்தவன், முழுசாக சத்தியத்தை அறியாதவன். பவுல் ஆரம்ப ஊழியராக இருப்பதுனால விளக்கம் சொல்ல தெரியல, வாக்குவாதம் உண்டாகுது. 7ஆம் வசனத்தில் பெரிய வாக்குவாதம் உண்டாகுது. பேதுரு சொல்கிறான் அதில் 10ஆம் வசனத்தில், ஏன்பா நம்மாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடிய புதுசாக வந்த விசுவாசிகள்கிட்ட ஏன்பா சுமத்தணும்? இந்த நுகத்தடி என்ன என்னன்னு தெரியுமா? இந்த பாரம் என்னன்னு தெரியுமா? தெரியுமா முதல் உங்களுக்கு?
அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று மத்தேயு 11:28 அந்த யூதர்களை தான் அந்த இயேசு அதை சொன்னார். அந்த அவங்க சுமக்கிற பாரம் நியாயப்பிரமாணம் பாரம், பழைய ஏற்பாடு பாரம், அதை சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. மத்தேயு 23:4 வேதவார பரிசெய்கிற ஐயோ 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 ஐயோன்னு சபிக்கிறார் இயேசு, வயிறார் திட்டுறாரு. அங்கே சொல்லும் போது சுமப்புக்குரிய அரிதான சுமையை கட்டி விசுவாசிக மனுஷன் தோல் மேலே சுமத்துறீங்கப்பா, நீங்கள் அது விரலில் கூட என்ன செய்ய மாட்டீங்க, அது தொட மாட்டீங்க, முழுசாக அவன் மேலேயே நீங்கள் சுமத்துறீங்கன்னு சொல்லி இயேசு வயிறார் திட்டுறாரு. அந்த தான் பாரம், அதான் பாரம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த பாரத்தை அப்போஸ்தலர்கள் கொடுக்கல. அதான் சொன்னாங்க மத்தேயு, அதான் அப்போஸ்தலர் 15:10 நம்மாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடி பாரம். அதான் இயேசு சொன்னார், அந்த பாரம் சுமக்கிறவங்களே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைகள் தான் நமக்கு இளைப்பாறுதல், அதான் நிம்மதி. யாத்திராகமம் 33:14 நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அந்த இளைப்பாறுதல் இதுதான் 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 இதுதான். அது நிழல், இது நிஜம். அந்த நிழல், இது நிஜம். இந்த இளைப்பாறுதலை இயேசு இலவசமாக தர்றாரு. என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறாரு. நுகம்னா அது பாரம். என் நுகம் மெதுவாகி என் சுமை லெகுவாக இருக்குது. பழைய ஏற்பாடு பாரம், அந்த சுமை. ஆனால் இயேசு கொடுக்குற பாரம் லெகு. அதான் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. மோசேயின் கற்பனைகள் பாரமானது, இயேசுவின் கற்பனைகள் பாரமானது அல்ல. நீங்கள் என் கற்பனைகளை நினைச்சிருந்தா என் சீசர்களாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அந்த சீசர்கள் தான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேர் வந்தது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அவர் கற்பனைகளை நீங்கள் நுகமாக ஏற்றுக்குங்க. இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லைன்னு இனிமேல பாடாத, நீ சுமக்கணும். அந்த சுமை லெகுவாக இருக்கும். இயேசுவின் வார்த்தைகள் தான் அந்த சுமை. சுமையை ஏற்றுக்குங்க. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மோசேகிட்ட கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். மத்தேயு 6:38-39 கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, வெட்டு குத்து, அடிக்கு அடின்னு மோசே சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவர் சொல்கிறதா நமக்கு வேதம், அவர் சொல்கிறதா நமக்கு பாடம். மோசே சொல்கிறதல்ல. ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டுங்கன்னு சொல்கிறாரு. தீமையோடு எதிர்த்திருக்காதீங்கன்னு சொல்கிறாரு. முற்றிலும் இயேசுவின் உபதேசம் புதுசு. அதான் மார்க் 1:27 நேற்று சொன்னேன். நேற்று இயேசுவின் உபதேசம் புதுசாக முற்றிலும் புதிதாக இருந்தபடியால் எனக்கு ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு பழைய காரியங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவர் சொல்லலை, அதை அனுசரித்து சொல்லலை. அவர் முற்றிலும் புதுசு, முற்றிலும் முற்றிலும். அதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறது. அந்த நிருபங்கள் தான் நமக்கு பாடங்கள், வழிகாட்டிகளை தவிர வேற அல்ல. ஆதி கிறிஸ்தவ சபை அப்படித்தான் பெருகிருக்கு. ஒரு குழப்பம் வந்தபோது நிருபங்கள் தான் அதுக்கு விளக்கமாக இருந்தது. பேதுரு என்ன எழுதுனா, அப்போஸ்தலர் 15:23 அதில் 21 ஓய்வு நாள் தோறும் மோசேயின் ஆகமங்களில் வாசிக்கிறவங்க உண்டு இல்லை. ஆனால் நிருபங்கள் 23 அப்போஸ்தலர் நிருபங்கள் தனியாக எழுதுனாங்க. ஆகமங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லலை. படிங்க 23. இவர் வாசிக்கிறது 21. 23 இந்த அப்போஸ்தலருடைய கையில் அவங்க அப்போஸ்தலருக்கு எழுதின அந்த நிருபம் என்னவென்றால், அப்போஸ்தலரும் மூப்பரும் சகலருமாகிய நாங்கள் அந்தியோகியா, அதான் கிறிஸ்தவ சபை முத ஏற்படுத்தப்பட்டது. புறஜாதியர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாயிருக்காங்க. சகோதரருக்கு வார்த்தைகள் சொல்ற இந்த நிருபம் எப்படி எழுதுறாங்க என்னவென்றால்,
கவனிங்க, அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறாத சிலர் எங்ககிட்டயே இருந்து வந்து நீங்க விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தையினாலே உங்களை கலக்கி குழப்பி உங்களை ஒரு வழி ஆக்கி உங்க ஆத்துமாக்களை புரட்டுட்டாங்கன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போஸ்தலர்கள் நியாயப்பிரமாணத்தை சொல்றாங்க, எங்ககிட்டயே தான் இருந்து வர்றாங்க, ஆனால் நியாயப்பிரமாணம் தான் சொல்றாங்க, குழப்புறாங்க, ஆத்துமாவையே புரட்டுறாங்க. அதனால நாங்கள் இந்த நிருபத்திலிருந்து நாங்கள் என்ன எழுதுறோம் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புகிறாங்க பவுல்கிட்ட. அந்த நிருபம் என்னன்னா 30:31 அதுலேயே 30:31 அதுலேயே அந்த நிருபத்தை வச்சு அப்போஸ்தலர்கள் அந்த சபைக்கு அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியா அந்த சபைக்கு வந்து எல்லா விசுவாசிகளையும் கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். பழைய ஏற்பாட்டை ஒப்பு கொடுக்கல, ஆகமங்களை ஒப்பு கொடுக்கல, நிருபங்களை அப்போஸ்தலர் நிருபங்களை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டான ஆறுதல், அல்லேலூயா, ஆறுதலின் தெய்வமேன்னு பாடுறீங்கள, உனக்கு ஆறுதல் கிடைக்கிறது அப்போஸ்தலர் நிருபங்கள் தான். புரிஞ்சுக்க. அதனால உண்டான ஆறுதல்ல அந்த விசுவாசி அதை நிருபங்கள் படித்த பிறகு என்னன்னாங்க, மிகுந்த சந்தோஷமாக போனாங்க, சந்தோஷமாக போயிட்டாங்க. அந்த நிருபங்கள் தான் ஆதி கிறிஸ்துவ சபையில் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 16 அதுலேயே அப்போஸ்தலர் 16 4:5 படிங்க. 4:5 அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகும்போது எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கவனிங்க. மோசையினால விதிக்கப்பட்ட ஆகமங்கள் அல்ல, நியாயப்பிரமாணம் அல்ல, பழைய ஏற்பாடு அல்ல, அப்போஸ்தலரால் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்திலே சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. நீ இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, சாயங்காலம் பேசுகிறேன். ஆகவே அப்போஸ்தல நிருபங்கள், அப்போஸ்தல உபதேசங்கள் கிறிஸ்தவ சபைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலே சபைகள் சிறப்பட்டு நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் அல்ல, விசுவாசத்திலே பெருகினாங்க. அல்லேலூயா. எங்கள் சபையில் எண்ணிக்கையில் பெருகிறது முக்கியம் இல்லை. எங்கள் சபை 10,000 பேர், எங்கள் சபை 20,000, எங்கள் சபையில் உலகத்திலேயே பெரிய சபை நாங்கள் தான். கழுத விட்ட கை நிறையா மாதிரி இருந்து என்னடா செய்ய, விரிவான வழியில் போகிறவங்கள அநேகர். இயேசு தன்னுடைய சபையை பார்த்து சொன்னார், சிறு மந்தையே பயப்படாது. இயேசுவின் சபை என்ன சபை? சிறுமந்தை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் தான். அதான் ஒடுக்கும் இடுக்குமான ஜீவனுக்கு போகிற வாசல். அது கண்டுபிடிக்கிறவர்கள் பலரா சிலரா? சிலர் தான். இப்போ நான் சொல்கிறேன், இதை ஏற்றுக்கிறவன் சிலர் தான், புரியுறது சிலர் தான், மண்டையில் உரைக்கிறது சிலருக்கு தான், புத்தி வர்றது சிலருக்கு தான். அந்த சிலர் கோடம்பாக்கம் சபையாக இருக்கட்டும், அல்லேலூயா, கோடம்பாக்கம் சபையாக இருக்கட்டும், என்னுடைய சபையாக நான் கருதுகிறேன். இவரை மூத்த சகோதரனா நினைக்கிறேன், அம்மாவை என் தாயாக நினைக்கிறேன், உங்களை எல்லாரும் சகோதர சகோதரிகளாக நினைக்கிறேன். அதனால தான் இந்த பாரத்தோடு பேசுகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த தொடர்ச்சி செய்தியை இந்த நிருபங்களை தவறுனதுனால, இந்த நிருபங்களை கடைபிடிக்க தவறுனதுனால கிறிஸ்தவங்க இன்னைக்கு செய்கிற தவறுகள் என்னென்ன என்பதை இன்னைக்கு சாயங்காலம் சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஹல்லேலூயா. நாளை நாம் நிருபங்களின் விளக்கத்தை கேட்டோம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடியிலிருந்து யூதா புத்தகம் வரைக்கும் ஐயா போயிட்டு வந்திருக்கிறார். ஆமென். சாயங்காலமும் வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் வந்துருங்க. ஆமென்.
இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னாக்கா சத்தியத்தை அறியாமல் போயிடுவீங்க. வாங்க சாயங்காலம் வந்து கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்போது காணிக்கை பாடல். அல்லேலூயா.